அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கிரிவலம் செல்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? எந்த நாட்களில் நாம் கிரிவலம் செல்ல வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை கோவிலுக்கு போயிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த நாட்களில் நீங்கள் கிரிவலம் போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனித வாழ்க்கை என்பது சாதாரண விலங்குகளை போல உண்டு உறங்கி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு தற்காத்து பின்னர் மடிந்து போவது அல்ல. மனித வாழ்க்கையின் உண்மையான பக்குவத்திற்கு கோவில்கள் மிகவும் அவசியமானவையாக சொல்லப்படுது. இறை வழிபாடு இல்லாவிட்டால் நமது அன்றாட தேவைகளை நாம் வாழும் பூமி நமக்கு வழங்காது. அந்த அளவுக்கு மனித வாழ்வு கோவில்களை சார்ந்திருக்கு. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற ஒரு சொல்லும் உண்டு. இதன் மூலம் கோவிலினுடைய அவசியத்தை நம்மால் உணர முடியும். நம்முடைய பாரத தேசத்தில் பல கோவில்கள் இருக்குது. அதிலுமே குறிப்பாக தமிழகத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோவில்களின் எண்ணிக்கையே சொல்லவே வேண்டாம். அப்படி அமையப்பெற்ற கோவில்களில் சுமார் 1100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த என பெருமையை பெற்றது திருவண்ணாமலை கோவில். இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. காசியில் இறந்தால் முக்தி, திருவாரூரில் பிறந்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும். ஆனால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாக தான் அமைஞ்சிருக்கு. தேவார பாடல் பற்ற 274 சிவாலயங்களில் இது 233 தேவார தலமாக இருக்குது. அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது அருண சக்தி பீடமாக இருக்குது. முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அதே போல் விநாயகருக்கு அறுபடை வீடு இருக்குது. இந்த தலத்தில் கிளி கோபுரத்தின் கீழ் இடது பக்கம் இருக்கக்கூடிய அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி விநாயகரின் முதல் படை வீடு. இந்த தல இறைவன் அருணாச்சலேஸ்வரராகவும் அம்பிகை உண்ணாமுலை அம்பியாகவும் வீற்றிருக்காங்க. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் திருக்கோவில் 25 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. கோவிலில் 9 கோபுரங்கள், 6 பிரகாரங்கள், 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்கள் கொண்ட 1000 கால் மண்டபம். இதனடியில் பாதாள லிங்கம், 43 செப்பு சிலைகள், திருமண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த கோவிலாக இருக்குது. படைக்கும் கடவுளான பிரம்மாவும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டது. இதை அறிந்த சிவன் அவர்கள் முன் ஜோதி வடிவில் தோன்றிருக்காரு. இருவருமே சிவனிடம் முறையிட்டிருக்காங்க. விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றிருக்காரு. அது போய்கொண்டே இருந்தது. திரும்பி வந்து தன்னால் கண்டறிய முடியவில்லை என ஒப்புக்கொண்டிருக்காரு. பிரம்மா அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பியிருக்காரு. அவரால் காண முடியவில்லை. சிவபெருமானே முழு முதல் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை வணங்கி நின்றிருக்காங்க. சிவபெருமானும் ஜோதி வடிவில இருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்துருக்காங்க. அந்த மலைதான் கோவிலின் பின்புறம் அமைஞ்சிருக்கு அண்ணாமலை. பின்பு தன்னை வழிபாடு செய்வதற்காக லிங்கேஸ்வரராக காட்சி கொடுத்ததாக சொல்லப்படுது. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சுயம்புலிங்க திருமேனியாக நாக கிரீடம் அணிந்து தூய வெண்ணிற ஆடையுடன் அருணாச்சலேஸ்வர் என்ற திருநாமத்துடன் தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் புரியறதாகவும் சொல்லப்படுது. கருவறை கோஷ்டத்தில் ஈசனின் பின்புறம் எழுந்திருக்கிறதாகும். இறைவன் சன்னதியை அடுத்து உண்ணாமுலை அம்மன் தனி கோவில் கருவறையில் காட்சி தரதாக சொல்லப்படுது. பிரம்மா தன்னால் அடிமுடியை காணவில்லை என்பதை மறைத்து சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய தாளம்பூவை பொய் சாட்சி சொல்ல வைத்து கண்டுவிட்டதாக பொய்யுரைத்திருக்காங்க. இதை அறிந்த சிவன் கோபமுற்று இனி உனக்கு பூமியில் கோவிலோ பூஜையோ கிடையாது எனவும் சாபமிட்டிருக்காங்க. அதே போல தாளம்பூவை இனி தனது உன்னை பூஜையில் பயன்படுத்த மாட்டார்கள் எனவும் சொல்லியிருக்காங்க. பிரம்மோற்சவம் ஆனி மாத பிரம்மோற்சவம், மாசி மக தீர்த்தவாரி, கார்த்திகை தீபம், பரணி தீபம், மகா தீபம், பங்குனி உத்திரம், திருக்கல்யாண உற்சவம் ஆகிய திருவிழாக்கள் ஆண்டுதோறும் நடைபெறும். வருடத்தில் எல்லா மாதங்களிலுமே ஏதாவது ஒரு திருவிழா இந்த தலத்தில் நடந்து கொண்டிருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று. சிவன் கோவில் அனைத்திலுமே சிறப்பு வழிபாடு திங்கட்கிழமையாக இருக்கும். சோமவாரம், சோம பிரதர்சனம் போன்றவற்றின் மூலம் இந்த உண்மையை அறிந்து கொள்ளலாம். ஆனால் திருவண்ணாமலை அக்னிமலை, அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை, அக்னிக்குரிய கிரகம் அங்காரகன். ஆகவே இங்கு சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று விசேஷ வழிபாடு நடக்கிறதாக சொல்லப்படுது.
அண்ணாமலை கிருத யுகத்தில் அக்னி மலையாகும், கிரேத யுகத்தில் மாணிக்க மலையாகும், துவாபர யுகத்தில் தாமிர மலையாகும், கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்கிறது. இந்த மலையானது 2688 அடி உயரம் கொண்டிருக்கு. கிரிவல பாதையின் தூரம் 14 கிலோமீட்டர். இந்த பாதையில் 20 ஆசிரமங்கள், 360 தீர்த்தங்கள், பல சன்னதிகள், அஷ்டலிங்கங்கள் இருக்குது. 26 சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. அடுக்கி 1008 லிங்கம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தாலுமே ஒவ்வொரு வகை தரிசனமாக 27 வகை தரிசனத்தை நம்மால் காண முடியும். இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், கிருதலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம் என அஷ்டலிங்கங்கள் இருக்கு. கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தின் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால் இந்த பிரபஞ்சமே விரண்டது. அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு உள்ளாயிருக்காங்க. இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க உலகம் காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சி தவம் புரிஞ்சிருக்காங்க. ஒரு நாள் கம்பை நதிக்கரையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அன்னை காமாட்சி தன் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டிருக்காங்க. இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கியிருக்காரு. அப்போது அன்னை காமாட்சி, ஐயனே, நீங்கள் என்னை எப்பொழுதும் பிரியாதிருக்க தங்களுடைய திருமேனியில் இடப்பாகம் தந்தருள வேண்டும் எனவும் வேண்டியிருக்காங்க. இந்த கோவிலில் நம்ம ஞாயிற்றுக்கிழமைகளை கிரிவலம் மேற்கொள்வதால் சிவலோக பதவியும், திங்கக்கிழமைகளில் இந்திர பதவியும், செவ்வாய்க்கிழமைகளில் கடன் வறுமை நீங்கும், புதன்கிழமை கலைகளில் தேர்ச்சி முக்தி கிடைக்கும், வியாழக்கிழமை ஞானம் கிடைக்கும், வெள்ளிக்கிழமை வைகுண்ட பதவியும், சனிக்கிழமை பிறவி பிணியில இருந்து விடுபடலாம். கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலை கோவிலின் அருகே இருக்கக்கூடிய பூத நாராயணனை தரிசித்து அனுமதி பெற வேண்டும். பூத நாராயணன் தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வம். அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டால் எந்தவித இடையூறும் இல்லாமல் கிரிவலத்தை முடிக்க முடியும் என்பது நம்பிக்கை. பின்னர் வழியில் இரட்டை பிள்ளையார்களை நாம் வணங்க வேண்டும். அதன் பிறகு ஆலயம் சென்று அண்ணாமலையாரை நாம் தரிசனம் செய்ய வேண்டும். இங்கு ராஜகோபுரத்தை வணங்கிவிட்டு மலையை இடதுபுறமாக நாம் தொடங்க வேண்டும். கிரிவலத்தை நாம் இப்படி தான் தொடங்க வேண்டும் என்பது நீதி. கிரிவல பாதையில் 8 திசைகளிலுமே ஒவ்வொரு லிங்கம் இருக்குது. கிரிவலத்தின் இந்த லிங்கங்களை வணங்கிவிட்டு செல்ல வேண்டும். மலையை ஒட்டி நடக்காமல் இடது பக்கமாக செல்ல வேண்டும். நம்மோடு சித்தர்களும் வருவாங்க என்று சொல்லப்படுது. அவர்கள்தான் நம்முடைய மனதில் நினைப்பதை இறைவனிடம் கொண்டு சேர்ப்பாங்க என்பது ஐதீகம். கை கால்களை வீசிக்கொண்டோ பேசிக்கொண்டோ செல்லக்கூடாது. அமைதியாக மனதில் இறைவனை நினைத்து அண்ணாமலைக்கு அரோகரா என சொல்லிக்கொண்டு செல்ல வேண்டும். காலணிகள் அணியக்கூடாது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் மலையை பார்த்து கைக்குப்பி வணங்க வேண்டும். எல்லா தினங்களிலுமே கிரிவலம் செய்யலாம். ஆனால் பௌர்ணமி நாட்களில் இந்த மலையை வலம் வந்தால் ஏற்படக்கூடிய நன்மைகளும் பலன்களும் ஏராளம். கார்த்திகை மகாதீபம் 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுது. விழாவின் இறுதி நாளன்று மாலை 6 மணிக்கு மேல் இறைவன் மற்றும் இறைவுக்கு பூஜைகள் செய்யப்பட்ட பின்பு 10 தீபங்களையும் மோலத்தாளத்துடன் எடுத்துக்கொண்டு வெளியே வருவாங்க. இது 2 நிமிட தரிசனம். அப்பொழுது வாசல் வழியே பெரிய தீவட்டியாண்டு மலையில் தயாராக இருப்பவர்களுக்கு சைகை காட்டுவாங்க. உடனே மகாதீபம் ஏற்றப்படும். 7 அடி உயரமுள்ள செப்பு குப்பரையில் தீபம் ஏற்றுறாங்க. 3 டன் பசுனை, 1000 மீட்டர் காடா துணி திரி, 2 கிலோ கற்பூரம் இட்டு தீபம் ஏற்றுவாங்க. இந்த தீபத்தின் ஒளியானது 30 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பவர்களுமே கண்டு தரிசிக்கக்கூடிய வகையில் வெளிச்சத்துடன் எரிகிறது. இறைவன் இங்கு ஜோதி வடிவானவன். அவனுடன் நாம் 2 கலப்பதால் நம்முடைய முன்வினை பாவங்கள், கர்ம வினைகள், பிறப்பு இறப்பு சுழற்சி அனைத்தும் நீங்குவதோடு கார்த்திகை தீபம் ஏற்படுத்துவதன் தத்துவமாக இருக்குது. திருவண்ணாமலைக்கு வந்து அருணாச்சலேஸ்வரரும் அன்னையும் வழிபடுவதால் மன துயரங்கள் நீங்கும். திருமண வரம், குழந்தை வரம், வியாபார விருத்தி, பதவி உயர்வு, வேலை வாய்ப்பு, சுய தொழில் வாய்ப்பு என எந்த வேண்டுதல் என்றாலுமே இந்த தலம் வந்து ஈசனை வழிபட்டால் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.